Arise, arise, Zion. சியோனே, சியோனே, தேவனுடைய ஆவியை பெற்றவர்களே, தேவனுடைய ஆத்துமாவை பெற்றவர்களே, எழும்புங்கள், எழும்புங்கள். You have to arise. புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். அகைன் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் போனாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எங்க நேசிக்கணும்? கோபத்தை விட்டு, லேசினஸ் விட்டு, டல்னஸ் விட்டு, அக்கிரமத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு, மோசடியை விட்டு, துக்கத்தை விட்டு, வேதனையை விட்டு, பற்கடிப்புகளை விட்டு, வைராக்கியங்களை விட்டு எழுப்பு. காரணம் யார்? இதான் தேவனுடைய சபை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. உலகம் கொள்ளாது உண்மையில் ஆண்டு வச்சிருக்கிற அன்பு அந்த மெசேஜினுடைய தலைப்பை நான் எழுதுறேங்க. My beloved, எனக்கு பிரியமான சியோனே, நீ தேவனால் நேசிக்கப்பட்டவர். நான் மறுபடியும் ஸ்லோவா சொல்றேன். இந்த முக்கியமான பாயிண்ட் இது. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். Who you are, my beloved. இதான் என்னுடைய மெசேஜ். மெசேஜோட தலைப்பு தான். உங்க உள்ள மெல்ட் ஆகும். யார் நீ? God's beloved. தேவனுடைய நேசமானவர். நேசமானவர். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You are chosen. எல்லாரோ சொல்லலாம். ஆனா முக்கியமா நீங்க கவனிச்சீங்க. You are the beloved. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். கர்த்தரால் நேசிக்கப்பட்டவர். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பேசி நான் பேசுற மாதிரி நீங்க இருக்காதீங்க ப்ளீஸ். நோட்லவே வசனம் வசனம் கேட்க கேட்க அந்த வசனமே அங்கே வரும். அந்த வசனத்திலிருந்து தான் ஒரு வசனத்தை எடுத்து தலைப்பா மாத்துறதுனால. So arise, arise, எழும்பு, ஏச்சிரே. உன்னுடைய தூக்கத்தை விட்டு ஏச்சிரு, உன்னுடைய டல்னஸ் விட்டு ஏச்சிரு, உன்னுடைய வைராக்கியத்தை விட்டு ஏச்சிரு, உன்னுடைய சோகத்தை விட்டு ஏச்சிரு. சில பேர் சொல்வாங்க தூக்கமே வரல. Why? Something is hurting you. ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு எரிச்சல், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு போராட்டம், அதனால தூக்கம் வர மாட்டேங்குது. ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கமே வரதில்ல, முழிச்சுனே இருக்கிறேன். வேக்ஃபுல்னஸ், நான் முழிச்சுனே இருக்கிறேன், தூக்கமே வரதில்ல. ரெண்டும் ஒன்று தான், ஸ்லீப்லெஸ்னஸ், வேக்ஃபுல்னஸ். இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இன்சோம்னியா டிசீஸ். இன்சோம்னியா டிசீஸ், தூக்கம் வராததுக்கு இன்சோம்னியா டிசீஸ். இது உலகம் அப்படிதான் பேசும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? சீயோனே, நீ அப்படி இருக்க முடியாது, நீ அப்படி இருக்க முடியாது. நீ சீயோன், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். You cannot say all these blabbering words. இந்த கதைகளெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைங்க இதெல்லாம் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நமக்கு டைம் கிடையாது. Zion, you are my beloved. நான் உன்னை நேசிக்கிறேன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நீ கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது, நீ சோர்வா இருக்க முடியாது. மத்தவங்க பேசுற மாதிரி நானே வேதனையாக்குறேன், துக்கமாக்குறேன், இந்த சந்தர்ப்பம் இருக்குது, என்னை ஆழ்த்தி பிடிக்குது, என்னை ரொம்ப நெருக்குது, இக்கட்டாக்குது, எனக்கு இது வரல அது வரலன்னா then your belief is not full. உங்களுடைய விசுவாசம் ஃபுல்லா இல்ல, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்ல. அதனால உனக்கு நம்பிக்கை வரல கர்த்தர் மேல. ஊழியக்காரர்கள் நீங்களா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே விதம்.
பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை தான், போராட்டம் எல்லாருக்கும் போராட்டம் தான், துக்கம் எல்லாருக்கும் துக்கம் தான். துக்கம் வரும்பொழுது எல்லாரும் அழைத்து பிடிக்கும். துக்கம் இன்மை அப்படின்றது அதான். பிடிச்சுக்கினே இருக்கிறேன் அதுவும் எல்லாம் தான். இன்சோமனி டிசீஸ் அவங்க சொல்றாங்க. அவங்க கதை நீங்க எடுக்கக்கூடாது. Who you are? You are the my beloved. என்னுடைய நேசமானவர். நீ அப்படி சொல்லலாகாது. எழுந்துரு. ஹalleluya. சொல்லுங்க வார்த்தை சொல்லுங்க. எழுந்துரு. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. எழுந்துரு. நம்ம எழுத வேண்டியது எந்தெந்த சூழ்நிலை எழுது. That's why resurrected person, resurrected body. இயேசு உயிர்த்தெழுந்தால் அவரோடு கூட பாடுகளையும் துக்கத்தையும் சிலுவையும் அனுபவிக்கிறனா அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுகிறோம். அதனால ஒவ்வொரு இன்சிடென்ட்ல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் உயிர்த்தெழ வேண்டும். கவனிங்க, there is a body, spirit, body and soul. பாடிக்குள்ள ஸ்பிரிட் இருக்குது. அந்த ஸ்பிரிட்ங்கிறதுனால சோல்ன்றது அக்கம்பெனி ஆயிடுது. இந்த பாடிக்குள்ள ஆண்டவர் ஸ்பிரிட்டை வச்சதுனால ஒரு ஆத்துமான்றது ஒன்று கோஆர்டினேஷன் கிடைச்சு நமக்கு ஒரு ஊன்றுகோலாய் ஊக்கப்படுத்துகிறவராய் நம்மை தைரியப்படுத்துகிறவராய் நம்மை அப்படியே தூக்கி நிறுத்துகிறவராய் soul what we say. But spirit is not belong to us, it is belong to God. ஸ்தோத்ரா. பாடி மட்டும் தான் கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. இந்த பாடி கூடாக தேவன் ஸ்பிரிட் கொடுத்ததுனால சோல் அதை அக்கம்பெனி பண்ணி நமக்கு வேண்டிய எல்லா வித ஏற்பாடுகளையும் நடத்தி கொடுக்குது. ஸ்தோத்ரா. புரிஞ்சுங்களா? Soul is the union of pre-existing God made spirit. So the ஆவியினுடைய உந்துதல் தான் அந்த ஆத்மா. யாருண்டாக்குன்னு தேவன் நமக்காக உண்டு பண்ணி கொடுத்தார். ஸ்தோத்திரம். Next, the spirit is a force that influences the will of a person, continues to live and progress in the spirit world until it is resurrected. இயேசு கிறிஸ்துவாலே இரண்டாவது வருகையில் உயிர்த்தெழுகிறப்பட வரைக்கும் சோல் ஆவி மூலமாய் ஆத்துமாவும் சரீரத்தில் இருந்து இயங்கி இதை அப்படியே மேனேஜ் பண்ணி உயிர்த்தெழுகிற வரைக்கும் நமக்கு உதவியா இருக்கும். Please understand what is body, what is soul and spirit. Right? Hallelujah. In the spirit, emotion, think பண்றீங்க, intellectual, புத்தி, அதனுடைய அறிவு, அதனுடைய பவர், intensity, அதனுடைய speed, revealed in the work of artistic performance, நம்முடைய செயல்முறையில அது விளங்க பண்ணுகிறது. It is the inspiration, ஒருவருக்கு ஊக்கப்படுத்துகிறது. Feelings, வசனத்தையும் துக்கத்தையும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெளிப்படுத்துகிறது. Spirit can be anonymous. தனியாகவே இயங்கக்கூடிய ஒன்று ஸ்பிரிட். Because it is belong to God. நம்மளுது இல்ல. நம்மளோட சரீரத்தோடு தான் இயங்குவோம். சரீரத்து ரோப் கொஞ்சம் பலம் வந்துச்சுன்னா ரோப் ஜாஸ்தி தெரியும். ஆனா ஸ்பிரிட் வந்து தனியாவே தான் இயங்கும். பாடி இல்லைன்னா கூட சரி, ஆவி சுத்தம், ஸ்தோத்திரம், ஒலாட்டம், ஸ்தோத்திரம், ஆவி பறக்கும், எங்கடா போயிட்டு உட்கார்ந்துக்கும், எங்கடா அழும், எங்கடா கத்தும், எங்கடா கூச்சல் போடும், எங்க யார் வேணா ஒதிக்கும், எதை வேணா செய்யும். ஏன்னா it is independent body, anonymous. இதுக்கு வந்து எந்த ஒரு சாதகமும் தேவையில்லை, எந்த ஒரு ஊக்கப்படுத்துதலும் தேவையில்லை. Responsible according to the atmosphere. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணிடும். சில நேரத்துல கோவம் வர சமயத்துல ஓவர் ஆக்ட் பண்ணிடும். சில நேரத்துல சாந்தமா ஓவர் ஸ்பிரிச்சுவல் பர்சன் மாதிரி ஆக்ட் பண்ணிடும். It can be loving, can be harmless. எந்த சேதமும் பண்ணாது, அன்பாகவே இருக்கும். திடீர்னு பைத்தியக்காரத்தனமா பிஹேவியரை டேஞ்சரான வேலை செஞ்சிடும். பவர்ஃபுல், வல்லமை இருந்தது.
helping also. சில நேரத்துல hurting, warning, நாசப்படுத்து. But if saved, ரட்சிக்கப்பட்டுட்டா அந்த ஆவியுள்ள மனுஷர், நான் இவ்வளவு நேரம் சொன்னது ரட்சிக்கப்படாதவர் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டா it will be under the power of God's control. ரட்சிக்கப்பட்டுட்டா அந்த தேவ ஆவியானது மனுஷனுடைய டோட்டல் கண்ட்ரோலை எடுத்துக்கும். அது நல்லதே செய்யும், நல்லதே சிந்திக்கும், தாழ்மையாக போகும், அன்பாகவே போகும், ஆசீர்வாதமாகவே போகும். Hallelujah. And the devil's force have no power over Christianity. Devil's power வந்து கிறிஸ்டியன் வாழ்க்கையில எப்பொழுதுமே பாதிப்பு கொடுக்காது. யாராவது அப்படி சும்மானா நீங்க ஏமாத்திக்கினே இதை சொல்லிக்கினே பண்றீங்கன்னா தயவுசெய்து திரும்பிடுங்க. பிசாசின் கிரியை பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷரை பாதிக்காது. unless they cooperate. நீங்க அந்த ஆவியோட கோஆபரேஷன் பண்ணி அந்த ஆவியுடையவர்களாகவே ஆக்ட் பண்ணி இருந்தால் நிச்சயமாக கிரியை செய்யும். நீங்க அதோடு கூட கோஆர்டினேஷன் வச்சுக்கினே திருத்தனமாகவோ அல்லது இன்டர்னலா மனசுக்குள்ள உங்களுடைய செயலை வேற மாதிரி இருக்கும் பாருங்க. அப்படி நீங்க அதோட தொடர்புடையவராகவும் பொல்லாத கிரியைகளுக்கு நீங்கள் நேசமாக இருக்கிறவர்களா இருந்தால் பிசாசு ஈஸியா உங்களை கேட்ச் பண்ணிடும். So please எப்பொழுதுமே கான்செப்ட் இந்த மூல உபதேசத்தெல்லாம் நம்ம எல்லாம் கரெக்டா கணக்குல வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்க எங்கன்னா ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆயிட்டு இப்படித்தானா வாழ்க்கை இவ்வளவுதானா வாழ்க்கைன்னு எங்கடோ ஒரு இடத்துல முழங்கிடும். அதனால நீங்க உஷாரா இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனம் பண்ணுங்க ப்ளீஸ். ஆத்மா, செடியினுடைய ஆத்மா இருக்கிறத மறுபடியும் உருவாக்கும், அதிகமாக growth கொடுக்கும். அனிமலுடைய ஆத்மா இட்ஸ் a sensitive ஆத்மா. இது வந்து மொபிலிட்டி, அதாவது எங்க வேணா மூவ் பண்ணுன்ற நிலைமை கான்சென்ட்ரேஷன் கொடுக்கும். அவ்வளவுதான். சென்சேஷன் என்ன செய்யணும்னு நினைக்கிறோ அது செஞ்சு முடிக்கும். அவ்வளவுதான். அது நல்லதோ கெட்டதோ தெரியாது. அனிமலுடைய சோல் அவ்வளவுதான். இட் இஸ் a sensitive soul. ஆனா ஹியூமன் சோல் வந்து rational soul. Why it is called rational soul? திங்க் பண்ற கெபாசிட்டி இருக்குது, யோசிக்கிற கெபாசிட்டி இருக்குது, நல்லது பொல்லதெல்லாம் யோசிக்கிறதுடைய ஆவி அதில் இருக்குது, ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குது. அதனால அந்த ஆத்மா எப்பொழுதுமே ரேஷனல் இன்ஃப்ளெக்ஷன், அதாவது எப்பொழுதுமே அந்த ஹியூமன் வந்து நல்லதை திங்க் பண்ணணும், நல்லதை திங்க் பண்ணலாம், கெட்டதை திங்க் பண்ணணும், கெட்டதை திங்க் பண்ணலாம், மாறணும்னு நினைச்சா மாறலாம், மாறக்கூடாதுன்னு நினைச்சா மாறக்கூடாது, நான் மோசமா பிஹேவ் பண்ணணும் பிஹேவ் பண்ணலாம், நான் அனிமல் ஆக்கணும்னு நினைச்சாக்கா அனிமலா இருக்கலாம், நீங்க பிளான்டா நினைக்கணும்னு நினைச்சா அப்படின்னு கூட இருந்துடலாம். சோ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஹியூமனுக்கு மட்டும் கர்த்தர் த மேக்ஸிமம் வயபிலிட்டியை தேவன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அனிமலுக்கும் பிளான்ட்டுக்கும் அப்படி கொடுக்கல. they too have a soul. ஏன்னா அவைகள் நமக்கு ஒரு ஆதாரமாகவும் பிரயோஜனமா இருக்கிறதுனால அவர்கள் நம்ம சொல்ற பேச்சுக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய ஆவிக்கு கீழ்ப்படியணும்னால தான் அவங்க ரெண்டு ஆவிகளையும் மனுஷனுக்கு ஒருங்கிணைச்சு கர்த்தர் வச்சிருக்கிறார். புரிஞ்சுங்களா? Now பாடிக்குள்ள சோல் இருக்குது, சோல்குள்ள ஸ்பிரிட் இருக்குது. பாடி மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், சோல் என்றதும் ஸ்பிரிட் என்றதும் உங்களுக்கு அதோட எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். காற்றை பார்க்கிறீர்கள், காற்று அதாவது அதை ஃபீல் பண்ண முடியும், ஆனா காற்று இருக்குது உங்களால் சொல்ல முடியாது. அது போலதான் ஆவியும் ஆத்மாவும் உள்ளடக்கியதான் தேவன் இந்த சரீரம். அது ரெண்டும் எடுபட்டு போயிட்டா இவரு பிளாட் ஆயிடுவார். சோ கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸா நான் இதை ஒரு ப்ரிப்பேர் பண்றேன். ஏன்னா இது வந்து ஒரு மூல உபதேசம், தப்பாலாம் பேச முடியாது. கொஞ்சம் கஷ்டம். இப்படியே உட்கார்றது இல்லை, உட்கார்றது கண்ட்ரோல் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த மூணும் இருக்கிறதுனால நம்மளுக்கு இருக்குது ஜோதி மகிமை. இது இருக்கிறது நம்மளாம் அது எவ்வளவு தூரத்துக்கு மேன்மையா நம்ம கர்த்தருக்கு பிஹேவ் பண்ணுன்றதுதான்
வாழ்க்கை. எப்போ அது எடுபட்டு போயிதோ, இந்த சரீரத்துக்கு ஒரு சின்ன சின்ன டஸ்ட் கூட, சின்ன அளவு கூட வேல்யூ இருக்கிறது இல்ல அப்படின்றத கொஞ்சம் நீங்க புரிஞ்சுங்க. அதனால இந்த பாடியை வச்சு இயங்கக்கூடிய அந்த சோல் ஸ்பிரிட்டை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த பாடியில் இருக்கிற நர்வ்ஸ், பிரெயின், ஆர்கன், செல்ஸ், ஒருவேளை இருக்கிற சென்சஸ் 5, பார்வையும், முகருதலும், கேட்குதலும், பேசுதலும், இப்படிப்பட்ட நல்ல ஒரு சென்சேஷனோட கூட இந்த சரீரத்தின் இயக்கத்தை ஆண்டவர் தூர்படுத்திருக்கிறார். இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறேன். இதற்கு ஊக்குவிக்கிறதும் மேன்மைப்படுத்துகிறதும் இதற்கு ஒரு மேலான தன்மை கொடுக்கிறதும் நீ ஒரு மனவாட்டி சபை என்று சொல்ற அளவுக்கு உங்களை கொண்டாந்து இருக்கிறார்னா அதுக்கு அர்த்தம் அது இருக்கிறதான ஸ்பிரிட். ஆமென். தேவ ஆவியானவர், தேவ ஆவி தேவன் தான், தேவனுடைய ஒரு பகுதி தான் நம்மகிட்ட இருக்குது. ஸ்தோத்திரம். அது ஒரு நியூக்ளியஸ் மாதிரி உள்ள இதுக்குள்ள இருக்குது. ஆனால் அது எப்படி ஆபரேட் ஆகுதுன்னா சோல், ஆத்மா மூலமா பர்சனாலிட்டி, ஒரு மனுஷத்துவத்தை, சப்கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட். நீங்க முழுசன் இருந்தாலும் முழுசன் இல்லாவிட்டாலும் ஆத்மா ரன்னிங்லே தான் இருக்கும். அப்படி பண்ணுமா அப்படிங்க, ப்ளீஸ் அப்படிங்க மைண்ட் டைவர்ட் பண்ணாதீங்க. நீங்க கண்ண பாக்குறீங்களோ இல்லையோ, வேலை செய்றீங்களோ இல்ல தூங்குறீங்களோ இல்ல ட்ரவுசினஸ்ல இருக்கீங்களோ, எப்படி இருந்தாலும் சரி, soul will always run. 1 2 3 4 5 6 7 8 ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு எப்பவுமே ஸ்டாப்பேஜ் வராது. That is why நீங்க முழிச்சிருந்தா எல்லாத்தையும் முழிச்சிருக்கிறப்பவே நல்ல காரியத்தையும் பார்க்கலாம், செயல்படலாம். பிளஸ் முழிச்சிருக்கிறப்பவே நீங்க காணாத ஒரு காரியத்தை கூட நீங்க காணலாம். அதே சமயத்துல தூங்கி இருந்தா கூட சரி, அந்த பார்த்த, பேசின, பழகின, சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே ரன்னிங்ல இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கனவுகளும் தரிசனங்களும் சொப்பனங்களும் இந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்குள்ள ரன்னிங்ல இருக்கிறது தான் உங்களுக்கு எவிடன்ஸா கனவு மாதிரி வந்துச்சு. நான் இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தேன். நீங்க பார்க்காத வினோதமான காரியங்கள்லாம் கூட நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு பெரிய ஆவியா நீங்க மேல இருக்கிற வானத்துல அங்க கீழே இருக்கிற மலை கீழே ஏதோ ஒரு காரியம் நடந்துக்கிற மாதிரியும் நீங்க போற மாதிரி கூட நடந்துடும். இட் இஸ் ஆல் ட்ரூத். எவ்ரிதிங் எக்ஸிஸ்டிங். உலகத்திலும் நாம் பார்க்கிறதும் பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறத தான் உங்களால பார்க்க முடியும். ஏன்னா ஆவி எங்க வேணா போகும், ஆத்மா எங்க வேணா போகும். அதனால அதுக்கு உலகமும் தெரியும், உலகத்துக்கு மேலான இருக்கிறது தெரியும், நமக்கு தெரியல. அது பார்க்கறதுனால நீங்கள் தூங்குற நேரத்திலும் தூங்காத நேரத்திலும் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ரன்னிங்ல இருக்கிறதுனால அது உங்களுக்கு கனவு போல சில காரியங்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ கற்றுடுக்கலையில ரீசன் திங்கிங் பண்ணோம், ரீசனிங் கொடுக்கும். ஏன் என்ன திட்டுற, ஏன் என்ன அடிக்கிற, நான் ஏன் அப்படி உட்காரணும், நான் ஏன் போகக்கூடாது, ரோஷம் எல்லாம் வர்றதில்ல. அந்த சோல் இருக்கிற ரீசன்னால தான் உங்களுக்கு இந்த பிலீஃப், அட்டிடியூட், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், மெமரிஸ், இதெல்லாம் சாய்ஸஸ். நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், இதெல்லாத்தையும் வேலை செய்கிறது. நீங்க சொல்லலாம், நான் இப்படி நடக்கிறேன், நெல்லே நிக்கிறேன், பாரு பார்க்கிறேன். It's all the soul that runs the body. Hallelujah. எல்லா இந்த பாடி சிஸ்டமும் இயக்கக்கூடிய செல்ஃப் எக்ஸிஸ்டிங் பவர் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், ஒரு பெரிய மகிமையான சொர்க்கமாய் இந்த சரீரத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். Some are manual, some are remote. You understand? கண்ணை நிமிட்டு பாரு, ரைட்ல பாரு, இது மேனுவலா நீங்க சொன்ன உடனே அது செய்யுது. சில இன்டர்னல் பாடிஸ் நீங்க ரிமோட்ல நினைக்கும் பொழுது அது சென்சரி ஆர்கன் அனுப்பி வேல்வ்ஸ் அது ஓபன் பண்ண வைக்கும். லைக் ரீசஸ் போறதோ இல்ல டாய்லெட் போறதோ இல்ல வேற எதுனா நியூமேட்டிக் ஏர் பிரஷர் கிரியேட் பண்றதோ இல்ல வாட்டர் பிரஷர் கிரியேட் பண்றதோ, இது எல்லாமே
ஆட்டோமேட்டிக்கா, அதாவது ரிமோட் கண்ட்ரோல்ல மனசுல இருந்து மைண்ட்ல இருந்து நீங்க ஆபரேட் பண்ணிக்கலாம். So this is how the spirit and soul பாடிக்குள்ள இருந்து இயங்கிக் கொண்டு செயல்படுகிறது. So கர்த்தர் ரொம்ப அழகான அமைப்பை நமக்கெல்லாம் கொடுத்து அழகான ஒரு சரீரத்தை கொடுத்துறாங்க. நாசப்பட்டாரு. ரொம்ப அழகான ஒரு செல்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரொம்ப அழகான வடிவத்தை கொடுத்திருக்கிறார். தப்பா பிஹேவ் பண்ணி வாழ்க்கை கெடுத்துட்டார். கெட்ட பேர் வாங்கிட்டார். Please understand. Please understand. Threefold nature of man: body, soul, spirit. Imagination, conscious, memory, reason, affections. கண் பார்வை, முகர்தல், hearing, taste, touch. 5 sense அருமையாக போடப்பட்டிருக்குது. அதுக்குள்ள ஆத்மான்றது நேச்சுரல், சரீரம்ன்றது கார்னல், சரீர பிரகாரமான செயல்படும். ஆத்மா நேச்சுரலாக தேவன் கொடுத்த வகையில் அது போயிருக்கும். அப்போ நடக்கும், ரைட் நடக்கும். ஸ்பிரிச்சுவல் அப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுவல் அப்படி கிடையாது. சென்டர் வந்து பாருங்க, it is controlled by Holy Spirit. It is controlled by Holy Spirit. It is inside. உள்ளான மகிமை. Hope, faith, reverence, prayer, worship பரிசுத்த ஆவியினாலே என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு ஆவியினாலே கற்றுக் My beloved, ஆண்டவர் சொல்றார், my beloved, தேவனால் நேசிக்கப்பட்டவர்களே, please arise. எழுந்து, துக்கத்திற்கு எழுந்து, காதல் யோசனை விட்டு எழுந்து, பொறாமை விட்டு எழுந்து, பிரச்சனை விட்டு எழுந்து, துக்கத்தை விட்டு எழுந்து. தேவன் உங்களை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பரிசுத்த மகிமையா வந்து அப்படியே ஒட்டிட்டார். ஒரு மனுஷனா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு தூரம் ஒதுங்கி ஒரு மிருகம் மாதிரி. ஆண்டவர் அப்படி இல்லை. என் பிரியமே, என் மகிமை அவ்வளவுதான் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. ஓரளவுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கோம். ஹல்லேலூயா. மறுபடியும் மேபி ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த மாதிரி சூழ்நிலை மறுபடியும் கிடைக்காது. அதனால நீங்க இதை படிச்சிட்டீங்க, யூ ஆர் வெரி மச் பிளஸ்ட். படிங்க, கன்னடத்தில் படிங்க. சாம்ஸ் 127:1-2. ಯೆಹೋವನು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟರಿದ್ದರೆ ಕಟ್ಟುವವರ ಸಮಯವೆಲ್ಲ ವ್ಯರ್ಥ. ಯೆಹೋವನು ಪಟ್ಟಣವನ್ನು ಕಾಯದಿದ್ದರೆ ಕಾವಲುಗಾರರ ಸಮಯವೆಲ್ಲ ವ್ಯರ್ಥ. வீட்டை கட்டுறது வந்து என்னென்னவோ இவ்வளவு காலம் முயற்சி பண்ணிட்டோம். எங்க பாரு பொத்தலும் சொத்தலும் தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஆல்வேஸ் we have to take the guidance of the Lord. நகரனாக்க நம்ம இருந்த நகரத்தை நாம பார்க்க போறோம் அப்படின்னா வெளி உலகம், ஃபேமிலியை விட்டு வெளி உலகம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண பார்க்கிறோம். ஃப்ரெண்ட்ஸோ, சமுதாயமோ, சொசைட்டியோ, டிரான்ஸ்போர்டேஷனோ, நம்முடைய அலுவலகமோ, நேசமோ, சொந்தமோ, பந்தமோ, இது எல்லாவற்றையும் நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணி கட்ட பார்க்கிறோம். இவ்வளோ நாளும் வேலை. அது ஆண்டு சொல்றாரு, அது ஆண்டு நமக்கு விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நம்ம எல்லா மாதிரி நம்ம இருந்துட்டா கட்ட முடியாது. எல்லாத்தையும் நோண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை சரிப்படுத்தணும், அது சரிப்படாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்டார்டிங் இருந்து கர்த்தாவே நீ இருக்கிறீர். சொந்தமா இருந்தாலும், பந்தமா இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், என்னுடைய டிரான்ஸ்போர்டேஷன், என்னுடைய பண எந்த ஒரு அலுவலகமா இருந்தாலும், தேவனே நான் தாய்க்கு போறேன், கர்த்தர் எனக்கு அலுவலகமாய் மாற்றி கொண்டு சொல்லுவது கர்த்தர் அதை இப்படியெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா மாற்றிக்கணும். இட் வில் டேக் டைம் எடுக்கும். இட் வில் டேக் ஹார்ட்ஷிப், இட் வில் டேக் மணி,
பட் ஸ்டில் கர்த்தர் அற்புதமா நடத்தி கொடுத்தார். சோ ஊடாக சமுதாயமாக தேவன் அற்புதமா நடத்தி கொடுத்தார். காரணம் you are my beloved. Hallelujah. அர்த்தமணிங்க ப்ளீஸ். You are my beloved. சோ ஆண்டவர் நிச்சயமா இத பண்ணுவாரு. இதுல டைம் ஜாஸ்தி வேஸ்ட் பண்ணிட்டு டைம் இல்ல. அவரே நமக்கு பிரியமானவருக்கு நிற்கிறார். That is you have peace of mind. அதாவது மீனிங். Hallelujah. அவரே தம்முடைய பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். That means நாம் பிரியமானவராக மாறிவிட வேண்டும். Hallelujah. சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களாக மாறிவிட வேண்டும். Then God will do everything for you because we are பிரியமானவர்கள். Esther 6:1. டக்கு படிச்சிருந்தமே டைம் இல்லையே. படிமா. ಆ ರಾತ್ರಿ ಅರಸನಿಗೆ ನಿದ್ರಿಸಲಾಗಲಿಲ್ಲ. ಒಬ್ಬ ಸೇವಕನನ್ನು ಕರೆದು ರಾಜಕಾಲ ವೃತ್ತಾಂತ ಪುಸ್ತಕವನ್ನು ತರಗೇಳಿ ಅವನಿಂದ ಅದನ್ನು ಓದಿಸಿದನು. போதும். அதாவது ராஜாக்கு தூக்கம் வரல. உலக மனுஷன் அப்படிதான் ஆகும். தூக்கம் வராது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைக்கு நல்ல காரியம் செய்யற வரைக்கும் மற்றவங்களுக்கு தூக்கம் வராது. அதுக்கு சோத்திரம் பண்ணுங்க. இத கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே என்னுடைய குமாரத்திய உன்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றுகிற வரைக்கும் அது ராஜநாதன் ஆண்டவரோட போறதுல அவனுக்கு தூக்கம் வரவே மாட்டான். இதான் கதை. அது ஒரு முர்தேகாய்க்கு நன்மை செய்கிற வரைக்கும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் என் தேவன் கொடுக்கிற வரைக்கும் அது ராஜாவா கேர்லெஸ்ஸா இருந்தாலும் சரி ஆண்டவர் தூக்கம் வர விட மாட்டான். கரங்களை தேவன் சொல்லுங்க. It is there up to you. விசுவாசி வாழ்க்கையிலே நீ தேவனால் அனுப்பப்பட்ட ஆவிக்குள் இருக்கிறபடினாலே ரட்சிக்கப்பட்ட ஆவி இருக்கிறபடினாலே ஆண்டவர் எப்பொழுதும் உன்னை கேர்லெஸ் ஆக மாட்டார். ஆமென். ஹalleluya. சனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஆல்வேஸ் ஆண்டவர் வர்க் பண்ண வைப்பார். டைம் இல்ல நீ புரிஞ்சுக்கிற ப்ளீஸ். யோபு 7:4. ಮಲಗಿಕೊಳ್ಳುವಾಗ ಯಾವಾಗ ಏಳುವೆನು ಅಂದುಕೊಳ್ಳುವೆನು, ರಾತ್ರಿಯು ಬೆಳೆಯುತ್ತಾ ಹೋಗುವುದು, ಸೂರ್ಯೋದಯವಾಗುವವರೆಗೂ ಹೊರಳಾಡುವೆನು. ஆமென். எப்படி நான் பண்ணேன்னு தெரியல. அவருக்கு பாருங்க தேவனாலே வந்த சோதனை, தேவனாலே வந்த சூழ்நிலை யோபுக்கு. ஆமென். எப்போ தூங்குறான்னு தெரியல, எப்போ படுக்கிறான்னு தெரியல, எப்போ முடிச்சுக்கிறான்னு தெரியல. அவன் நோயிலே தான் இருக்கிறான். காலை எவ்வளோ நாளா கிடக்குறான். ஏன்? விசுவாச சோதனை. ஒன்னும் தப்பு பண்ணலையே, பாவம் செய்யலையே. இன்னைக்கு தேவனாகி கர்த்தர் எல்லாம் கவுண்ட்ல வைக்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை நியாயத்துக்காக போராடுகிறாரோ, நியாயத்துக்காக வேதனைப்படுகிறாரோ, நியாயத்துக்காக அவர் செய்யப்படுகிற பாடுகளை மத்தியிலே உயிர்த்தெழ செய்கிற கர்த்தர் இருக்கிறார். 2 மடங்கு பலனையும் 3 மடங்கு பலனையும் 100 மடங்கு பலனையும். ஹalleluya. 100 மடங்கு பலனை கொடுக்க நீ கர்த்தருக்கு என்று உண்மையா இருக்க முடியுமானால் அவர் 100 மடங்கு பலனை கூட கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். You are focusing both sides. The words and this one. Thank you. And Solomon, Ecclesiastes 5:12. ದಿನವೆಲ್ಲ ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ದುಡಿಯುವವನು ಸಮಾಧಾನದಿಂದ ಮಲಗಿಕೊಳ್ಳುವನು. Thank you. Sato. வேலை செய்கிறவன் கொஞ்சமா புசித்தாலும் அதிகமா புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமா இருக்கும். எத்தனை பேர் எஸ் ஹalleluya. கஷ்டப்படுறது சில கஷ்டம் நிந்திச்சுக்கிறீங்க. நான் தான் வீட்டுல வேலை செய்யணும்னா அது சார் நீ செஞ்சாதான் சார் அற்புதமா இருக்கு சாப்பாடு. நீ செய்யறதால தான் சார் நாங்க புஷ்டியா இருக்கிறோம். புரியுங்களா? நீ செய்யறதால தான் கக்கலாத்தி அதுல இல்ல. புரியுதாமா? நீ செய்யறதால தான் அதுல பூச்சி புழு இல்லை. செய்யறதால காயெல்லாம் கழுவுறேன். நானே நிந்திக்காத. நீ செய்யறதுனால தான் இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, சுகாதாரமா இருக்கிறாங்க, நன்மையா இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் பிரசவம் பண்றதுக்கு இவ்வளவு ரோப்பா இருக்கிறேன்னா ஒரு சுகாதாரமான சாப்பாடு கிறிஸ்டியன்ஸ் வீட்டில் நடக்கிற மாதிரி தான். அதை செய்யணும். சோஃபா கிளீன் பண்ண அந்த சோஃபால ஆறாம உட்கார்றதுனால தான் இன்னைக்கு ஒரு விசுவாசி சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர் துதிக்கிறார். இல்லைன்னா அலைஞ்சு சுத்தி இருப்பாங்க ஊரெல்லாம். ஆமென். தியேட்டர்ல போயிட்டு இல்ல வேற என்ன சாராய கடையில போயிட்டு இல்ல வேற என்ன அவஸ்தப்பட்டு வேற என்ன ஒரு சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. இதெல்லாம்
இதெல்லாம் அவதிப்பட வேண்டிய வேலை இல்லை. அவ கர்த்தருடைய பிள்ளைகள் வீடுனா ஆறாம் அவங்களுடைய கட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவங்களுடைய பெட் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவங்களுடைய சேர் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவங்க வீட்டில் இருக்கிற சீப்பு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு தேக்ஷா, ஒரு தட்டு, ஒரு கிண்ணம், ஒரு கிளாஸ், ஸ்பூன், everything is blessed. காரணம் கர்த்தருடைய பிரியமானவர்களை அனுப்புனாலே ப்ளீஸ் இனிமேல் நிந்திக்காதீங்க. யார் blessed? You beloved, அந்த வீட்டில் பசங்க எப்படி நம்ம இயங்க வைக்கிறோம், எப்படி அவங்க செயல்பட்ட வைக்கிறோம், எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணி எல்லாருமே ஈக்குவல் வேலை செய்யறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அது நம்மளுடைய சாலாக்கு. That doesn't mean நீங்க நிந்திச்சுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஐசாயா 48:22. ಆದರೆ ಯೆಹೋವನು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ ದುಷ್ಟರಿಗೆ ಸಮಾಧಾನವೇ ಸಿಗದು. ಆಮೆನ್. ಏನಮ್ಮ? ದುಷ್ಟರಿಗೆ ಸಮಾಧಾನ ಸಿಗದು. ரொம்ப வெத்தமா போட்டாங்க மாதிரி. அது ரொம்ப மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்ற மாதிரி இருக்குது. துன்மார்க்கத்துக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். தமிழ்ல ரொம்ப நல்லா அழகா போட்டாங்க. ஆனா கன்னடத்துல போது சிகதோ அங்கே பிரேக் போட்டேன் மாதிரி அப்பாஸ்டல்ல அது கொஞ்சம் ஹல்லேலூயா சோதனை சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. சிகதோ கேட்க முடியாது, நீ கேட்கறதுக்கே சான்ஸ் இல்ல. ஒரு கோவு நடக்காது. துன்மார்க்கம் பண்றது கர்த்தருடைய லைன்ல வரவே வராது, அவருடைய லிஸ்ட்ல வரவே வராது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. Proverbs 6:1-4. ನನ್ನ ಮಗನೇ, ಮತ್ತೊಬ್ಬನ ಸಾಲಕ್ಕೆ ನೀನು ಜಾಮೀನಾಗಬೇಡ. ಆಮೆನ್. ಅವನು ಸಾಲ ತೀರಿಸಲಾಗದಿದ್ದರೆ ಅವನು ಸಾಲ ತೀರಿಸಲಾಗದಿದ್ದರೆ ನಾನು ತೀರಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿರುವೆಯಾ? ಮಾಡಿದ್ದರೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿರುವೆ. அவன் தான் ஜாமீன் போட்டு துணிவண்ணன் போயிட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டேன், நான் பண்றேன், நான் தான் கழிவுறேன். பைபிள் வாசிக்காதவங்க படலாம். சீரா பைபிள்ல சரியா பறிஞ்சு படிக்காதவங்கலாம் பாடணும். என்ன பண்ற? இனிமேல் நான் படிக்கிறேன். சரி, இனிமேல் நான் கொடுத்துதான் ஆகணும். ஆண்டவர் சொல்றாரு, படிமா. ನಿನ್ನ ಸ್ವಂತ ಮಾತೆ ನಿನ್ನನ್ನು ಬಲೆಗೆ ಸಿಕ್ಕಿಸಿದೆ. ಆಮೆನ್. எப்படி ಸ್ವಂತ ಮಾತೆ ನಿನ್ನ ವೀಕಾ ಮಾಡಿಸಿ. ನೀನು ಅವನ ಅಧಿಕಾರದ ಅಧೀನದಲ್ಲಿರುವೆ. ಆದ್ದರಿಂದ ಅವನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ನಿನ್ನನ್ನು ಸಾಲದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತೆ ಬೇಡಿಕೋ. ವಿಶ್ರಮಿಸಲು ಹಾಗೂ ನಿದ್ರಿಸಲು ಕಾಯಬೇಡ. ஆமாமா, என்ன பண்ணக்கூடாது? விஸ்ரமிசலோ ಹಾಗೂ நித்ரிசலோ. தூக்கம் வரக்கூடாது. நீ இந்த இடத்துல வேற எந்த சான்ஸ் கொடுக்காத. உன் வாயால நீ மாட்டிக்கின. செய்ய வேண்டிய காரியம் இப்போ வந்து தூங்குறதுக்கோ ஆராமா இருக்கிறதுக்கோ ரோப் அடிச்சு நம்மளை காய் தூக்குறதுக்கோ இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோன். நீ இப்படிக்கூடாது. பலப்படு, போயிட்டு ஒப்புற வாங்கு, அவங்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கோ, சமாதானப்படுத்த. ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிக்காத. அவனா இவனா நான் பாத்துறேன் மாட்டின நீ வாயால நீ இதெல்லாம் பண்ணாத. போயிட்டு சீல் போடு, சரி பண்ணு. என் மகனே, உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு நீ அந்நியனுக்கு கை கொடுத்தனால் உன் வாய் மொழியினால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகள் பிடிபட்டான். இப்ப யாருக்கிட்ட ஆஃப்டர் இவங்கிட்ட அப்படின்னு நினைக்கிற, அது பிசாசு நினைக்கிறேப்பா. அவன் அண்டர்ல இருக்கான். அவன் நீ வந்தானே அவனை அச்சர கிழிச்சறனக்கா இதெல்லாம் நடக்காது. புரிஞ்சுக்கோ நல்லா. நீ உன் வாயின் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகள் பிடிபட்டாய். இப்பொழுது மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டுக் கொண்டபடினால் நீ உன்னை தப்பித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிற்கு தூக்கம் வரவிடாமல் உன் சிநேகிதத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல உன்னை தப்பித்துக் கொள். ஆமென். சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போயதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரம் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். ஆமென். அவ்வளவு அழகா எல்லாத்தையும் செஞ்சு கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பு சீயோனே எழும்பு.
ஆமென். யாக்கோபு ஜெனிசிஸ் 31:4 சீக்கிரம் வாசிங்க. ಹಗಲಿನಲ್ಲಿ ಸೂರ್ಯನಿಂದ ನನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನು ಕುಂದಿಸಿದೆ, ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಚಳಿಯಿಂದ ನನಗೆ ನಿದ್ರೆಯು ಬರಲಿಲ್ಲ. ನಾನು 20 ವರ್ಷ ನಿನಗೆ ಗುಲಾಮನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿದೆ. ಮೊದಲು 14 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ 2 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ದುಡಿದೆನು. ಕಡೆಯ 6 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ ಪಶುಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ದುಡಿದೆನು. ಆ ಅವಧಿಯಲ್ಲಿ ನೀನು ನನ್ನ ಸಂಬಳವನ್ನು 10 ಸಲ ಬದಲಾಯಿಸಿದಿ. ஐயா, இப்போ நீ பண்ணிட்டு நீ வாயில உப்பு கொடுத்துட்டு நீ எல்லாத்தையும் செஞ்சிடுற. இத கர்த்தர் மாத்துறது இல்ல. பாத்தீங்களா? நீ வாயால உப்பு கொடுத்தது ஆண்டவர் எதையும் மாத்துறது இல்ல. மாத்தவே இல்ல ஆண்டவர். இவன் பாடுபடுறான். 7 வருஷம் அதுக்காக பாடுபடுறான். திரும்ப 10 வருஷமா 10 முறை மாத்துறாங்க. அப்ப கூட வேற ஒன்றும் பண்ண முடியல. இது ஆண்டவர் கர்த்தாவே என்னை மாற்றிவிடும், என்னை சீர்படுத்தும், என் மாமனாரை தொடும். உடனே நடக்கல. பாத்தீங்களா? நீ ஒப்புரவாய்க்கணும். நீ தான் ஒப்புரவாய்க்கணும். வழிய நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நீ வாய்மொழியில கொடுத்திருக்கிற. your verdict has become so true. அதுல ஒண்ணும் பண்ண முடியல. பகலிலே வெயில், இரவிலே குளிர், தெரியாமலே கரெக்டா வீட்டுல படுத்துக்க முடியல. ஓடி போய் பார்க்க வேண்டியதா இருக்குது. அதை போய் பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியதா இருக்குது. இந்த கதையை சால்வ் பண்ண வேண்டியதா இருக்குது. நம்மள அறியாத எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம போயிட்டு சொல்றோம். ஐயோ போனாரு 5 மணிக்கு சாயங்காலம், வராரு 12 மணிக்கு. என்ன பேச முடியும்? சுத்தி வச்சு அவருக்கு தூக்கம் போச்சு. ஏதாவது கேட்டாச்சு. யார் மேல தப்பு பேசுறதுக்கு இடமே இல்லை. ஆமென். சோ எவ்வளவு தூரத்துக்கு இந்த சூழ்நிலை வேதனையை வந்தாலும் இதை நம்மளே சால்வ் பண்ணிக்கணும். கர்த்தர் எவ்வளவு தூரத்துக்கு கொடுக்குறாரு பாருங்க. So we need to be very careful in our words. We need to be very careful in our decision. அதுக்கு நம்ம தான் சால்வ் பண்ணிக்கணும். கர்த்தர் பதிலே இருப்பார். பட் doesn't mean கர்த்தர் அதை மாத்தி விட்டுருவார்னா அவனும் மனுஷன் தான். அவன் உனக்காக ஜெபம் பண்றானு கிட்ட. ஆமென். சப்போஸ் ஒரு மாடு வேலைக்கு வாங்கிடுற, அது வேலை வாங்கிடுற, 1 hour பொறுத்து நீ சாப்பாடு போடலன்னா அந்த மாடு ஆண்டவர் நினைக்குமா? நபுத்தல்ல அந்த விஷயம். அந்த சாப்பாடு போடலன்னா அந்த மாடுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். இப்போ கர்த்தர் என்ன பண்ண அப்படியே வதைக்குவார். ஏன் சாப்பாடு போடல எல்லாம் தடுமாறும். இன்னும் கையில கிளாஸ் எடுத்தா கூட தடுமாறும். சாப்பிட போனாலும் சாப்பாடு சாப்பிட முடியாம வேண்டாம் ஒதுக்கிற எல்லாமே ப்ராப்ளம் ஆகும். there is lot of difficulties. புரிஞ்சுங்க சாமுவேல் 3:1-10. ಬಾಲಕನಾದ ಸಮುವೇಲನು ಏಲಿಯ ಕೈ. சரி, இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். சாமுவேல் தேவ சமூகத்துல இருக்கிறான், சின்ன பையன். என் பதில் சொல்லுங்க. போயிட்டு சாமுவேல் ஆண்டவர் கூப்பிடுறாரு. சாமுவேல் கிட்ட ஓடுறான். ஆண்டவர் என்ன கூப்பிட்டீங்கோ? இல்லப்பா நான் கூப்பிடல, போய் படுத்துக்கோ. ஏன்னா லைட் எல்லாம் கிடையாதுங்க. அதனால இவங்க கேண்டில் எரிவிக்குவாங்க. அந்த கேண்டில் எவ்வளவு நேரம் எரியுதோ எரிய முடியறதுக்குள்ள இப்போ படுத்துக்கணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்படிதான் சிஸ்டம். மறுபடியும் காலையில தான் அவங்க கொளுத்துவாங்க. ஸோ அதனால கேண்டிலோ இல்லை பந்தமோ ஏதோ ஒரு அந்த இது மெழுகுபடுத்தி ஏதோ ஒன்று பண்ணிப்பாங்க. இதுதான் கதை. ஸோ சாமுவேல் அப்படிதான் போய் படுத்துப்பான். ஆனால் ஏலி ஒரு ஆசாரியனா இருக்கிறதுனால, அந்த வருஷத்துல ஆசாரியனா இருக்கிறதுனால அவன் சொல்ற பேசிட்டான். அதனால அவன் கூப்பிட்ட உடனே நீ ஓடி போய் என்னன்னு கேட்டு கஷ்டமா குழந்தையோ பெரியவனோ வேலை செய்யணும். இப்படி போயிட்டு கேட்கறான். போய் படுத்துக்கப்பா நான் கூப்பிடலன்னு சொல்றேன். அதே மாதிரி மறுபடியும் ஆண்டு கூப்பிடுறாரு. திரும்ப போய் கேட்கறான். இல்லப்பா நான் கூப்பிடலையே அப்படின்றான். சரி, இப்போ ஏலி புரிஞ்சுக்கிறாரு. டெஃபினெட்லி இது ஆண்டு தான் கூப்பிட்டுருக்காரு. அவனை கூப்பிடுறாரு பொழுது. அதனால அவன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் கூப்பிடுவாரு. அதே மாதிரி கூப்பிட்டாங்க. அவன் இருக்கிற ஆண்டவர் சொல்லும். ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் பேசுவாரு அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் ஆண்டவர் கூப்பிடுறாரு. 3வது வரை கர்த்தர் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே சொல்றான். ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்றாரு. யாரை பத்தி? ஏலி குடும்பத்தை பத்தி விவரங்களை சொல்றார் இவங்கிட்ட. புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய மூத்த ஆளு ஏலி. அந்த வருஷத்துடைய ஆசாரியர். அவர் வயசுல மூத்தவர். இப்ப இதுக்கு நாள் சாகணும். அப்படிப்பட்ட ஒரு மூத்த ஒரு ஆளு, ஒரு நல்ல டாப் லீடர், வேர்ல்டுக்கே நம்பர் 1 ஆசாரியன் அவர் தான். வேற யாரும் இல்லை, ஈக்குவலண்ட் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழல் இருக்கிற அவங்க பிள்ளைங்களுடைய நடத்தியும் சரியில்லைன்றதுனால
இத கர்த்தர் நியாயம் சொல்றதுக்கு யாரை கூப்பிடுறாருன்னா, சீயோனே என்னால் நேசிக்கப்பட்டவனே சாமுவேலே, அந்த சாமுவேல் நீங்க யாரை கூப்பிடுறாரு? ஒரு நியாயத்தை பேசுறதுக்கு நீங்களே யாரை கூப்பிடுறாரு? அந்த நியாயத்தை பேசுறதுக்கு கர்த்தர் ஏன் உங்களுக்கு தெரிந்து கொள்றாரு? In that particular place, why not you be the person? இவன் நம்பணும், உங்ககிட்ட சொல்லணும். அதனால நீங்க ஆசைப்படும் திங்க் பண்ணணும். You should have to think very much. திங்க் பண்ணணும். கண்டிப்பா திங்க் பண்ணி தான் ஆகணும். சில நேரத்தில் நம்ம மனசுல வச்சுதான் ஆகணும் யோசிக்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வச்சிருக்காருன்னா, ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சுன்னு ஒரு சின்ன அப்புறம் சின்ன பையன்கிட்ட சொல்ல விருப்பப்படுறாரு. இப்படி பண்றான் இப்படி பண்றான். அவன் சொல்லி பார்த்த சீர்படல, அவன் மகன் சொல்லி பார்த்த சீர்படல, மகனை திருத்தம் சொல்லி பார்த்த சீர்படல. இப்போ கண்டிப்பா அவனுக்கு நியாயத்துக்கு நான் செய்வேன் அப்படின்னு நீதிகரிக்கிறதுக்கு ஒரு சின்ன அப்புறம் பையன் கிட்ட கருத்து சொல்லிடுறாருன்னா, அப்ப பையனையும் கிழமை எவ்வளவு தூரம் மதிக்கிறார். அந்த சின்ன பையன் மதிக்கிறார், சின்ன ஆளாந்தெல்லாம் மதிக்கிறார். நீ வாழ்வு பிள்ளைங்க மதிப்பா கைவிட்டு வாழ்வு பிள்ளைங்க வாழ்வு பிள்ளை கைவிட்டு சத்துவ வைத்துக்கு வைத்துங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் சார். சும்மா பிரசங்கம் கேட்டு உடனே எல்லாரும் ஓடிடுறது இல்லை. நீங்க பதில் சொல்லணும். இது நடந்த உலக சூழ்நிலையிலும் சகல விசுவாசிகள் சகலவற்றை சீர்படுத்துறதுக்கு கர்த்தர் என்னை ஒருவரை தெரிந்து கொள்வாரா? என்னையே கர்த்தர் பிரயோஜனமா மாற்றுவாரா? பதில் சொல்லல, இந்த பிரச்சனை கேட்டு அர்த்தம் இல்லாத பண்ணிடுவாங்க. உங்களுக்கு நீங்க இப்படி எஸ்கேப் ஆக முடியாது. சாரி, எப்போ நீங்க மெசேஜ் கேட்டுறீங்களோ யூ ஹேவ் டு பி ரெஸ்பான்சிபிள். இல்லைன்னா உங்களை ஆண்டு சும்மா விட போறது. நீங்க அதாவது நான் கேட்டு சைலண்டா போயிடுறேன்னா நெவர். அதாவது சொல்றேன், அது போட பிறகு மறுபடியும் என்ன சொன்னாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? சாமுவேல் என்ன சொன்னாருப்பா? எப்படி சொல்றது? அந்த குடும்பத்தை பத்தி தான் சொல்றாங்க. எப்படி சொல்றது? என்ன சொன்னாரு சொல்லுப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, சொல்லுப்பா. இதுக்கு எல்லாம் வரும் தெரியுமா, சொல்லுப்பா. குடும்பத்துல சாபம் வந்துக்கிறான். குடும்பமும் குடும்பத்துல இனி ஏலியும் சாவ போறாரு, குடும்பமும் பிள்ளைகளும் சாவ போறாங்க. நம்முடைய இஸ்ரவேலுக்கு ஒரு தோல்வி வரப்போகுதுன்றத ஆண்டவர் ஒரு சாமுவேலுக்கு சொல்ல முடியும்னால், are you a Samuel? Be alert. Be alert. உன்னை கொண்டு கர்த்தர் சில சீர்திருத்தத்தை கர்த்தர் செய்ய முடியும். உன்னை கொண்டு சில மாற்றங்களை கர்த்தர் மாற்ற முடியும். That's the person you may be the person. इसके पावदीங்க நான் சொல்ற மறுபடியும் எவ்வளவு நாளைக்கு ஏமாத்த முடியாது. இதே ஏமாத்தினே போயிடலாம்னா முடியாது. ஆண்டு விட மாட்டார். ப்ளீஸ் என்ன திட்டாதீங்க, திட்டுறீங்க சில பேர். First Samuel, first chapter 16, 14, 23. ಯೆಹೋವನ ಆತ್ಮವು ಸೌಲನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. ನಂತರ ಯೆಹೋವನು ದುರಾತ್ಮವೊಂದನ್ನು ಸೌಲನ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸಿದನು. ಓಕೆ, பச்சை சார். சவுலுக்கு ஆண்டவர் நல்ல ஆவியை கொடுத்து நல்ல ராஜாவா மாற்றி அபிஷேகம் பண்ண வச்சார். தட்சுவரைக்கும் அவன் மைண்ட், அவனுடைய செயல், அவனுடைய கிரியை, ஆக்டிவிட்டி, அவனுடைய பர்சனாலிட்டி, உள்ள திங்க் பண்றது எல்லாமே பொல்லாதது ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம மேலோட்டமான காரியங்கள் என்ன செய்யறாரோ ஆண்டவர் பார்க்கறதே இல்லை. ப்ளீஸ் நீங்க ரொம்ப உஷாராக்கணும். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் சில ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், எல்லாம் கரெக்ட், இதை வச்சு கர்த்தர் நம்ம நட்டின் போடுவார் நம்ம நினைக்கிறோம். நோ, ஆல்வேஸ் ஆண்டவர் சீஸ் தி ஹார்ட். நம்ம உள்ளத்தின் கிரியைகளை கர்த்தர் அப்சர்வ் பண்றார். ஆண்டவர் என்ன பண்றாரு? வேற வழியே இல்லை, என்ன பண்ணாலும் சரி இவன் வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு ஆண்டவர் நினைச்சார். ஆமென். டெட்லைன் வேற வழியே இல்லை, இவனால ஒரு பைசா லாபம் இல்லைன்ற தீர்மானம் வந்துச்சு. கர்த்தர் அவனுக்கு வந்து நல்ல ஆவியை எடுத்துட்டு காலியா விட ஆண்டவர். ஆமென். காலியா விட்டா பொல்லாதாரம் வந்துடும். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆமென். துக்கம் வந்துடும், பொல்லாதாரம், வேதனை வந்துடும், மனசு கஷ்டம் வந்துடும், கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா,
பொல்லாதாவி வருது தானே நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரே ஒரு பொல்லாதாவி உள்ளே உட்காருகிறார். He himself registers the demon. எப்படி இருக்கும்? He himself registers. ஆண்டவரே கொண்டாந்து அவன்கிட்ட உட்கார வைக்கிறார். அப்ப யாராலும் ஓட்ட முடியாது. தாவீது வந்து ஓடுறா ஓட திரும்ப உட்கார்ந்து ஓட உட்கார்ந்துரும். ஓட்டுற உட்காரலாம் ஆபத்துல. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல வித்தியாசப்படுத்துறதுக்காக எப்ப பாரு இந்த தொல்லை கொடுக்குறடா, என்னடா பண்றது, எப்படியா இது? அந்த பரிகாரம் தேடணும்னா நியாயமான பரிகாரத்தை தேடணும். கர்த்தரிடத்துல ஆகி போச்சு கர்த்தர் சமர்ப்பித்து ஜெபம் பண்ணணும் தான் முறை. அப்ப ஆண்டவர் மறுபடியும் இருக்கிறத கட்டளைவார். அவனுடைய மைண்ட் வந்து கட்சி இருக்கும். அந்த மைண்ட் இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுங்க. அல்லேலூயா. அவனுக்கு அந்த குறிப்பிட்ட மைண்ட் இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுங்க. அதனால தான் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடலன்னு நினைக்கிறேன். அவனுடைய மைண்ட் வந்து தேவனை நேசிக்கணும், அவனுக்கு ஆண்டவரை கேட்கணும்ன்ற மைண்டே வரலன்னு நினைக்கிறேன். சோத்ரா. அதனால தான் ஆண்டவரத்தில் ஜெபம் போல ஜெபத்துக்கு ஒரு பதிலும் வரும். அதனால தான் பொல்லாதாவி விட்டு இருக்குது. இவன் என்ன பண்றான்? அதுக்கு பரிகாரம் தான் பார்க்கணும். நம்ம எப்பவுமே பரிகாரம் தேடுவோம். ஆண்டவர் பரிகாரத்தினுடைய முக்கிய காரணத்தை எப்பவுமே நம்ம படிக்க மாட்டோம். ஆமென். ஆமென். Many times it happens. நல்ல கவனிங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சா கர்த்தர் கண்டிப்பா உதவி பண்ணுவார். ஆமென். ஆண்டவர்கிட்ட வேண்டியதை கண்டிப்பா கர்த்தர் சொல்யூஷன் கர்த்தர் கொடுப்பார். இவரே பரிகாரம். எனக்கு வர விசாசனைக்கு நீ ஓடுறது கேமரா பாருங்க. பரிகாரம் இப்படி இல்லை தேடுறது. கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் தான் சொன்னார் சாமியில பார்த்து போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆளை முடிச்சு அபிஷேகம் பண்ணி என் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும், இப்படிப்பட்ட ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு தான் சொன்னாரு. அந்த ஆண்டவரின் சாமியில் கூட எதை சொல்றாரு பாரு, நான் செலக்ட் பண்ணலப்பா. அவன் சொல்றான், நான் ஒண்ணு ஏழ்மையான ஒரு கோத்திரம், என்ன போய் கத்து தெரிஞ்சிருக்கிறாருன்னு சொல்றான். அதுதான் சாமியில் சொல்றாரு, நான் தெரிஞ்சுக்கல, உன்னை செலக்ட் பண்ண நான் இல்லை, கர்த்தர் தான் இப்படி ஒருத்தன் வந்து கருது தெரியுமாலாம், அவன் அபிஷேகத்தின் போது அவன் தான் என்னுடைய ஜனத்தை நடத்துவான் சொல்லிட்டு ஆண்டு தான் சொன்னாங்க. தெரியுதானே? தெரியுதானே? தெரியாதா? மறந்துட்டீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. தெரியுதானே? தெரியாத மாதிரி நான் பண்றீங்க. அப்போ இவ்வளவு நாளா நீ ராஜாவாயிட்டு சந்தோஷம், நீ பெரிய ஆள் ஆயிட்டு சந்தோஷம், எல்லாம் நடத்துறதுலாம் சந்தோஷம், எல்லாம் ஓகே. நீ கீழ்படியாது மட்டும் அப்படியே உள்ளுக்குள்ளே பதிக்கணும். அப்படியே சொல்றேன் இல்லையா? ஆண்டு விட மாட்டார் சாமி. என்ன முக்கியமான கதை வரலையோ உடனே சேஸ் பண்ணி உங்க குப்பத்தொட்டி கீப்பெல்லாம் மாறி போச்சு. இப்ப கூட சரி திருந்தல, இப்போ கூட சரி திருந்தல, பரிகாரத்தை தேடணும். அதனால ஊர் கூட தேடுறாங்க. யார் யார் இந்த பிசாசுகளை துரத்த முடியும், யார் துரத்த முடியும் கேட்கறாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் சொல்றான், சார் ஒருத்தருக்கிறான், சார் ஒருத்தருக்கிறான். நீங்க படிக்கணும், அதை படிக்கணும். நீங்க மேபி இதுல இருக்கிற காரியங்களை நீங்க படிக்கணும். வாசிங்க. அவன் வாசிப்பது சார் வாசிப்பது ஈசாயின் குமாரன் ஒருவரை கண்டிருக்கிறேன். சத்தமா படிங்க. பராக்கிரமசாலி, யுத்தவீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஈசாயின் குமாரன் ஒருத்தன்றான். அவன் வாசிப்பதில் தேறினவன், நல்லா கிட்டார் வாசிப்பான், நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பான். நம்பர் 2, சின்ன பையன் தான், அவன் பராக்கிரமசாலின்றான். அவன் பார்வைக்கு தெரிந்து யுத்த வீரன்றான். ஆனா போர் முனையில் இல்ல. மத்த 5 பேர் போர் முனையில் இருக்கிறாங்க சகோதரர், இவன் போர் முனையில் இல்ல, வீரன் தான் இவன். நெக்ஸ்ட் காரிய சம்பந்தம் என்ன செய்யணுமோ அதுக்கு கரெக்டா செய்வேன். வசனத்தை தான் நான் நம்பர் போட்டு வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? வசனம் தான் டோட்டலா, அதுக்கு சும்மா நான் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டு வச்சுக்கிறேன். நான் சௌந்தரியமுள்ளவன், ரொம்ப அழகா நேர்த்தியா பார்க்கிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ, அதாவது ஒரு ஒரு போஸ்டர் அவ்வளவு பக்காவா இருக்கும். 6வது முக்கியமான பாயிண்ட், கர்த்தர் அவனோட இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya. யாருக்கு? கர்த்தர் அவனோட கூட. ஆமென், ஆமென், ஹalleluya. ஈசாய் ஆட்கள் அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை எனக்கு அனுப்பு என்று சொன்னார். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும்
ஒரு வெள்ளாட்டு குட்டியை கழுதை மேல் ஏற்றி தன் குமாரனை தாவீது வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க ப்ளீஸ். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் நேசித்தான். தேவைப்பட்டுச்சு, என் இருக்கிற பிசாசு ஓட்டுவான் அப்படின்ற ஒரு ஆசை, அதனால வாப்பா வாப்பான்னு ஆசையா கூப்பிடுறான். இவன் அவனுக்கு ஆயுததாரியானான். he became the four, அதாவது பர்சனல் செக்ரட்டரியாக மாறிட்டான். பர்சனல், அதாவது ஒரு பாடிகார்டாக மாறிட்டான். எல்லாத்துக்கும் எல்லாமாய் தாவீது மாறிட்டான். புரிஞ்சுங்களா? தாவீது வந்த விவகாரம் புரிஞ்சுங்களா? சும்மா சும்மா தாவீதுக்கும் சவுலுக்கும் விரோதம் வரல. தாவீது அழைக்கப்பட்டான், தாவீது வந்து சேரப்பட்டான். தாவீதுக்கு வாண்டட் இருந்ததுனால கூப்பிட்டு ஆயுததாரியா ஒரு பர்சனலா பாடிகார்டா வச்சிருக்கிறான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது தாவீது சவுலிடத்தில் எடுத்து தன் கையில வாசிப்பான். அதனால பொல்லாத ஆவி வந்துட்டு நீ சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். he was the healer. ஆமென். he was the healer. ஜெபமும் பாட்டும் துதியும் சரியான மைண்ட் கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு சம்பந்தப்பட்ட ஆவிக்குரிய செயல்கள் நம்மகிட்ட இருந்தா எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்து கொண்டே ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே டோட்டலி கான்ட்ரரியா மாறிடுச்சு. சவுல் கிட்ட இருக்கிறது கம்ப்ளீட் டிமைஸ் ஆகிடுது. தாவீது கிட்ட இருக்கிறது வர உயரும். அவங்களுக்கு இருக்கிற 6 குவாலிட்டிஸோட கூட இப்பொழுது ராஜாவுக்கு ஆயுததாரியாக மாறினார். வேல்யூ கூடுது, கடைசி வரைக்கும் கூடுது. இதெல்லாம் ஆயிட்டு சவுல் எவ்வளவு நாள் வதிக்கிறானோ எல்லாம் பண்றானோ எல்லாம் பண்ணி முடிச்சு பிறகு ஆண்டவர் அவனை மறுபடியும் ராஜாவாக உட்கார்ந்துட்டு சாமுவேல் 40 வருஷம், சாலமோனுக்கு 40 வருஷம் கொடுத்த மாதிரி தாவீதுக்கும் 40 வருஷம் கொடுத்தார். 3 பேருக்கும் 40 வருஷம் ஈக்குவலாவே கொடுத்துருச்சு. ஆனா இது 3த்துலயும் டாப் பேச முடியாத ஒரு கதைனா சாமுவேல். ஏன்னா அவன் பிறந்ததும் சரி, அவன் இருந்துட்டு போறதும் சரி, 60 நாள் வரைக்கும் ஜனங்க சாப்பிடாம அழுது இருந்தாங்க சாமுவேலுக்காக. 60 நாள் சாமுவேலுக்காக அழுதாங்க. ஏன்னா he is the king, he is the judge, he is the prophet, he is Asai. எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்த ஒரு one and only, எந்த காலத்திலும் எந்த ஒரு வேதனை இல்லாம கரெக்டா பர்ஃபெக்ட்டா வாழுவேன். நெக்ஸ்ட் சாலமோன் 40 வருஷத்துக்கு எவ்வளோ கர்த்தர் உலகத்துல எவனுக்கும் கொடுக்காத ஒரு காரியத்தை கொடுத்து எவனுக்கோ இல்லாத ஒரு வேதனை அவன் வாழ்க்கையில அவன் பெற்றுட்டான். ஆண்டவரே ஒரு விரோதியை உண்டு பண்ணி சாலமோனை கொலை பண்ண வைக்கிறார். அவன் தச்சு ஓடிடுறான். திரு இன்னொருத்தனையும் கிரியேட் பண்றான். கட்சியில கர்த்தரை சாதிச்சிருக்கான். ரொம்ப துக்கமான செய்தி. இது ரெண்டுத்துக்கும் மத்தியத்துல தாவீது கர்த்தர் சுத்த போராடி 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 வேதனை துக்கம் பசி பட்டினி ஜனங்களோட போராடி ஆண்டவர் சமூகத்தை ஜெயிச்சினாரு. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய வசனங்களும் இன்றைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் பொருந்துதான் ஒண்ணு. சாலமோன் பொருந்தாரு, ஆனா தாவீது எப்பொழுதும் நமக்கு போராடு. ஏன்னா அவனுடைய போராட்டமான வாழ்க்கை, அந்த ஜெபங்கள் எப்போ நமக்கு ஒரு முன்னோடியாகவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தானியேல் விஷயத்து வரும்பொழுது தானியேலுக்காக ராஜா கோவமே இல்லை, தானியேல் மேல ராஜா கோவமே இல்லை. ஆனால் அவனை பிடிச்சி சிங்கக்கட்டில போட வேண்டிய சூழ்நிலை, வேற வழி இல்லை. நைட்டு ஃபுல்லா ராஜா தூக்கம் வரல. ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பிக்ஸ் பண்ணி இவனை போட வச்சுட்டாங்களே, என்னாச்சோ தெரியலேன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா தூங்கல. வெடிகாலம் எழுச்சி போய் வேதனையோட ராத்திரி எல்லாம் துக்கத்துல இருந்தாலும் அவன் தொண்டே வாய்ஸே வரல.
காலையில போய் ரொம்ப துக்க முகத்தோடு பிரியமான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியமான டேனியல் ஒன்னாலியா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜாவுக்காகவும் தேவனுக்காகவும் நாம் துரோகம் பண்ணோம். இந்த மனசாட்சி நமக்குள்ள இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனுஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அப்போ சிங்கத்தா வாய் இன்னைக்கு நீங்க கூட கட்ட முடியும். நம்புறீங்களா? தேவனுக்கும் மனுஷனுக்கும் நாம் துரோகம் பண்ணாமல் அன்பு சித்தத்தின்படி மனுஷனுக்கு பிரியமாய் நாம் நடந்து கொண்டால் இன்றைக்கு கூட சிங்கங்கள் வாய் கட்ட முடியும். விசுவாசத்துடைய வாயும் மோசமான விசுவாசத்துடைய கிரியைகளின் வாய். சிங்கம்னாக்க சிங்க வாயை கட்டணும் சான்ஸ் கிடைக்காது. எனக்கு சிங்கம் நோ சிங்கம் ப்ளீஸ். சோ கத்துட்டு போயிட்டு கம்மாய் பிள்ளைகள் சிங்கத்தின் வாய்களை கூட கட்ட முடியுமானா? எஸ், இட் இஸ் பாசிபிள். தேவனோடு ஹalleluya. தேவனோடும் மனுஷன் நல்மனசாட்சி கொண்டு சீயோனே ஹalleluya ஹalleluya. ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது உங்களை உற்சாகப்படுத்தி இந்த சீயோன் விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏசாயா வாசிங்க 52:1. தமிழ் கன்னಡ ವಾಸಿಗೆ ಸಿಯೋನೇ ಎಚ್ಚರಗೊಳ್ಳು, ಎದ್ದೇಳು, ನಿನ್ನ ಉಡುಪನ್ನು ಹಾಕಿಕೋ, ನಿನ್ನ ಪ್ರತಾಪವನ್ನು ಧರಿಸಿಕೋ, ಪರಿಶುದ್ಧ ಜೆರುಸಲೇಮೇ ಎದ್ದು ನಿಲ್ಲು, ಸುನ್ನತಿ ಇಲ್ಲದವರು ಅಶುದ್ಧರು ನಿನ್ನಲ್ಲಿಗೆ ಮತ್ತೆ ಪ್ರವೇಶಿಸರು. நல்ல ஞாபகம் படிங்க. இந்த மெசேஜ் மறக்காதீங்க. எழும்பு எழும்பு. யாரு? யார் சியோன்? யார் இந்த சியோன்? and the sign. ஹalleluya. எழும்ப வேண்டும். வசனத்தை மறக்காதீங்க. ஆண்டவர் சொல்றார், உன் வல்லமை தரித்துக்கொள். எங்க போச்சு வல்லமை? உன் பலன் எங்க போச்சு? உன் ஆசீர்வாதம் எங்க போச்சு? கர்த்தர் கொடுத்த நன்மை எங்க போச்சு? பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பரிசுத்த நகரமாகிய எருசலேம். ஹalleluya. உன் அலங்காரமான வஸ்திரங்களை உடுத்திக்கொள். மேன்மையான பாடல், மேன்மையான துதி, மேன்மையான ஆவி, மேன்மையான அபிஷேகம், மேன்மையான தரிசனம், மேன்மையான சொப்பனம் ஆடைகளை அணிந்து கொள். ஹalleluya. லூசியை உதறி விட்டு எழுந்து எருசலேமை மீட்டு சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலை இன்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள். கர்த்தரை கரும்பற்றி சொல்லுங்கள். பிரைஸ் பண்ண சொன்னா கஷ்டப்படுறோம் நம்ம, ஆனா ஆண்டவர் நம்மளே பிரைஸ் பண்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. ரோமன்ஸ் 13:1 படிங்க. கண்டத்துல ನಾವು ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿರುವುದರಿಂದ ಈ ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದು ನಿಮಗೆ ಗೊತ್ತೇ ಇದೆ. ಹೌದು, ನೀವು ನಿದ್ರೆಯಿಂದ ಎಚ್ಚರಗೊಳ್ಳುವ ಕಾಲ ಇದಾಗಿದೆ. ನಾವು ವಿಶ್ವಾಸಿಗಳಾದ ಕಾಲಕ್ಕಿಂತ ಈಗ ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಯು ಸಮೀಪವಾಗಿದೆ. ஆமென். சோ கர்த்தருடைய பிள்ளைங்க ஞாபகப்படுங்க, எச்சரிக்கையா இருங்க. நித்திரை விட்டு எழுந்திருக்க வேண்டிய வேலை ஆயிற்று. நம் காலத்தை அறிந்தவர்களா இப்படி நடக்க வேண்டும். நம் விசுவாசிகளான ஒரு ரட்சிப்பு சமீபமா இருக்கிறதை பார்த்து இப்பொழுது நமக்கு அதிகமா சமீபமா இருக்குது. இரவு போயிடுச்சு, பகல் சமீபமாயிற்று. ஆமென். ஆண்டவருடைய வருகை வந்துச்சு. இரவு காலம், துக்க காலம், வேதனை காலம் சொல்லி 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 அது இவ்வளவுதான் உங்களால இருந்துட்டோம். அது முடிய போகுது. தேவனுடைய கர்த்தர் நமக்கு விடிவு காலம் கொடுக்க வந்து விட்டார். ஹalleluya. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். களியாட்டு வெறி, வேசித்தன, காமது, வாக்குறுதி, பொறாமை உள்ளவற்றை நடவாமல் பகலில் நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம். ஹalleluya. துர்ச்சைக்கு இடமாக உடலை பேணாமல்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். ஆமென். ஏசாயா 62:6 வாசிங்க. ಜೆರುಸಲೇಮೇ ನಿನ್ನ ಗೋಡೆಯ ಮೇಲೆ ನಾನು ಕಾವಲುಗಾರರನ್ನು ಇಟ್ಟಿರುತ್ತೇನೆ. ಆಮೆನ್. ಆ ಕಾವಲುಗಾರರು ಮೌನವಾಗಿರುವುದಿಲ್ಲ. ಅವರು ಹಗಲಿರುಳು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇರುವರು. ಆಮೆನ್. ಕಾವಲುಗಾರರೇ, ನೀವು ಯೆಹೋವನಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇರಬೇಕು. ಆಮೆನ್. ಆತನ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನೀವು ಆತನ ನೆನಪಿಗೆ ತರಬೇಕು. ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ಎಂದಿಗೂ ನಿಲ್ಲಿಸಬೇಡಿ. சோத்திரம் போதும். பாத்தீங்களா கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமா இருக்கிறோம். சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமா இருக்கிறோம். உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியா இருக்கிறாய். உன்னுடைய தேவனுடைய கரத்திலே யாரா இருக்கிறோமோ ராஜமுடியமா இருக்கிறோம். நீ கைவிடப்பட்டவள் என்ன பண்ணல? நீ கைவிடப்பட்டவள் அல்ல. சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படுவதில்லை. நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளை என்றும் கர்த்தருக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்றும் நீ சொல்லப்படுவாய். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஸ்தோத்திரம். உன் ஜனம் வாழ்க்கைப்படும். உன் குடும்பம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கண்ணி வேகம் பண்ணுகிறது போல உன் மக்கள் உன்னை வேகம் பண்ணுவார்கள். ஸ்தோத்திரம். மனவாளர் மனவாட்டியின் மகிழ்ச்சியா இருக்கிறது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருக்கிறார். ஸ்தோத்திரம். பகல் முழுவதும் ராப்பொழுது ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிட்டேன். உங்களுக்காக வாட்ச்மேன். இந்த வாட்ச்மேன் தூங்குறாங்க, அவங்க இல்ல. கர்த்தர் நமக்காக ஆவிக்குரிய வாட்ச்மேன் வச்சிருக்கார். அவர் நமக்காக ஜெபம் பண்ணினே இருப்பாங்க. கர்த்தரை பிரார்த்தனை பண்ணுகிறவர்களே, கர்த்தரை நேசிக்கிறவர்களே, கர்த்தரை துதிக்கிறவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நீ அமெரிக்கையா இருக்கலாம், நீ சும்மா இருக்க கூடாது. கர்த்தருக்கு எழும்பு, எழும்பு, எழும்பு. There is a problems in the youth that you have to sort it out. Hallelujah. There is a problems in the youth. Chapter 11, 1 to 10 வாசிங்க பார்க்கலாம். Problem Ecclesiastes பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வாசிங்க. ஓதி. ಅಲ್ಲಿ ನೋಡಿ. ನೀನು ಹೋದಲ್ಲೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡು. ಸ್ವಲ್ಪ ಕಾಲದ ಮೇಲೆ ನಿನ್ನ ಸತ್ಕ್ರಿಯೆಗಳ ಫಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವೆ. ನಿನ್ನಲ್ಲಿರುವುದನ್ನೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಉಪಯೋಗಿಸು. ಲೋಕಕ್ಕೆ ಮುಂದೆ ಸಂಭವಿಸುವ ಕೇಡು ನಿನಗೆ ತಿಳಿಯದು. ಮೋಡಗಳು ನೀರಿನಿಂದ ತುಂಬಿದ್ದರೆ ಅವು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುತ್ತವೆ. ಮರವು ದಕ್ಷಿಣಕ್ಕಾಗಲಿ ಉತ್ತರಕ್ಕಾಗಲಿ ಬಿದ್ದರೆ ಅದು ತಾನು ಬಿದ್ದಲ್ಲಿಯೇ ಇರುವುದು. ಒಳ್ಳೆಯ ಹವಾಮಾನಕ್ಕಾಗಿ ಕಾದುಕೊಂಡಿರುವವನು ಬೀಜ ಬಿತ್ತುವುದಿಲ್ಲ. ಮಳೆ ಬರಬಹುದೆಂದು ಮೋಡವನ್ನು ನೋಡುತ್ತಿರುವವನು ಪೈರು ಕೊಯ್ಯನು. ಗಾಳಿಯ ಬೀಸುವಿಕೆಯನ್ನು ತನ್ನ ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಮಗುವಿನ ಎಲುಬು ಬೆಳೆಯುವ ರೀತಿಯನ್ನು ನೀನು ಹೇಗೆ ತಿಳಿಯುವುದಿಲ್ಲವೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಬೀಜ ಬಿತ್ತಲು ಆರಂಭಿಸು. ಸಾಯಂಕಾಲದ ತನಕ ಕೆಲಸ ಮಾಡುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಬೇಡ. ಯಾಕೆಂದರೆ ಇದು ಸಫಲವಾಗುವುದೋ ಅದು ಸಫಲವಾಗುವುದೋ, ಒಂದು ವೇಳೆ ಎರಡು ಸಫಲವಾಗುವುದೋ ನಿನಗೆ ತಿಳಿಯದು. ಬೆಳಕು ಹಿತ, ಸೂರ್ಯನ ಬೆಳಕು ನೋಡಲು ಚೆಂದ. ನಿನ್ನ ಜೀವನದ ಪ್ರತಿಯೊಂದು ದಿನದಲ್ಲಿಯೂ ಆನಂದಿಸು. ನೀನು ಎಷ್ಟು ಕಾಲ ಬದುಕುವೆ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಲ್ಲ, ಆದರೆ ಕತ್ತಲೆಯ ದಿನಗಳು ಬಹಳವೆಂದು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿಟ್ಟುಕೋ. ಮುಂದೆ ಸಂಭವಿಸುವುದೆಲ್ಲ ವ್ಯರ್ಥವೇ. ಆದ್ದರಿಂದ ಯೌವನಸ್ಥರೇ, ನಿಮ್ಮ ಯೌವನ ಕಾಲದಲ್ಲಿ ಆನಂದಿಸಿರಿ, ಸಂತೋಷವಾಗಿರಿ. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದಂತೆ ಮಾಡಿರಿ. ನೀವು ಬಯಸುವುದೆಲ್ಲ ಮಾಡಿರಿ. ಆದರೆ ನೀವು ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ದೇವರು ನಿಮಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವನು ಎಂಬುದನ್ನು ನೆನಪಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. ஸ்தோத்திரம். ஹalleluya. நல்லா கவனிச்சீங்க. நாகரத்தை தண்ணீர் மேல் போடு. உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய நன்மை, உன்னுடைய இஷ்டம், உன்னுடைய வாஞ்சை இந்த பரிசுத்தவன் மேல போடுங்க. எப்போவாவது ஒரு நாளைக்கு ஆசீர்வாதத்தை அன்னைக்கு நாட்களுக்கு ஒரு பலனை நீ கண்டிப்பா காண்பாய். ஆமென், ஆமென்.
7 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு கொடு. ஸ்தோத்திரம். பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ தெரியாது. உன்னால முடிஞ்சிட்ட இருக்கிறத 7 பேருக்கு 8 பேருக்கு கூட பங்கிட்டு கொடுக்கலாம். அதோட தப்பு இல்லை. இருக்கிறதுக்கு கொடுத்துடணும்னு சொல்ல. ஆபத்து எப்போ வருதுன்னு தெரியாது. எவ்வளவு தூரத்துக்கு நீங்க நேசமா ஒருத்தர் நீங்க அவங்களோட அந்யோன்யமா இருக்கிறீங்களோ, மேகங்கள் நிறைந்தால் மழை பூமியில் போயிடும். மரமானது இந்த சைடுல விழுந்தாலும் அந்த சைடுல விழுந்தாலும் மரம் விழுந்ததுல தான் இருக்கும். அதை பேசுறதுக்கு நமக்கு பெரிய சத்தியமும் ஞானமும் அறிவும் தேவையில்லைன்றாரு. அது இல்லாது நீ எங்க இருக்கிறன்றது அறிவு. இந்த பொருள் எங்க கிடக்குது, ஊர் உலகம் எங்க கிடக்குது, ஜனங்க இருக்கிறாங்க, அவன் இப்படி எல்லாம் பேச ஆவிக்குரிய நிலைமையில இல்லாது எங்க விழுந்துக்கிறது அதனால தான் விழுந்துக்கிறது. அதை பத்தி பேசாது. ஆண்டு எதை பேச சொல்றாரு? காற்றை விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கம் அறுக்க மாட்டான். ஆவி வழி இன்னதென்று நமக்கு இன்னும் குறிக்க தெரியல. ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஆவியின் வழி நடத்துறார் நமக்கு புரியல. கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாக்கும் விதம் என்னதென்று நீ இன்னும் அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலும் நீ அறியாய். Please, certain things you can read again and again. இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு டைம் இருந்தாலும் அப்படியே அடிச்ச மாதிரி பேசணும். இதுவரைக்கும் நமக்கு ஒரு சயின்ஸ் கூட சரி யாருமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு சத்தியம். The smallest atom. உன் புத்தியும் உன்னுடைய நோவும் உன்னுடைய எல்லா வித சம்பிரதாயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். ஆவியின் வழி கர்ப்பவதியின் வயிற்றில் பிறக்கிற அந்த சின்ன உருவம். இதுவே புரிஞ்சுக்க முடியலன்றார் ஆண்டவர். அப்பா இதுவே உன்னால இன்னும் கண்டுபிடிக்கல. கர்த்தருடைய வழியை அதனால கர்த்தருடைய வழியை நோண்டாத. நீ கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க வேண்டியது அட்லீஸ்ட் நான் எப்படி வாழலாம் கர்த்தருக்குள்ளா அதை வேற யோசி. காலையின் ஒரு விதை மாலையின் கையை வந்து தளர்ந்து விடாது. சரி, போராடு. உயிர் இருக்கிற வரைக்கும் போராடி வேலை செஞ்சு பார். உன்னை கர்த்தர் அற்புதமா பண்ணுவார். அதுவோ இதுவோ எது வாய்ப்பமோ என்று இரண்டு சரியாய் பயன்படுமோ என்று உனக்கு ஒன்றுமே தெரியலையே. வெளிச்சமும் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமாம். வெளிச்சம் பார்த்தா குஷி, நல்ல ஒரு பிரியாணியை பார்த்தா குஷி, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தா குஷி, நல்ல ஒரு சாரியை பார்த்தா குஷி. ஒரு சாரி வாங்குறப்ப சந்தோஷமா தான் வாங்குறோம். ஆனா சண்டே காலையில போய் கபோர்ட் திறந்து வச்சு சும்மா பைக்கார மாதிரி நின்றுட்டு எதை செலக்ட் பண்ணலாம், எதை செலக்ட் பண்ணலாம், லட்சருக்கு செலக்ஷனே கிடைக்கல. யாரும் சுமாரி வேற வந்தா கர்த்தர் நிறைய கொடுத்தாலும் பெரிய பிரச்சனை. அவர் என்ன பண்றது? நல்லா இருந்து திடீர்னு அயன் போடல, என்ன பண்றது? அது வேற அயன் போடணும். அதெல்லாம் எடுபட்டு வரல. சூரியனை காண்பது கண்ணுக்கு பிரியும். மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளெல்லாம் மனுஷியா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் அந்த இருளின் நாட்களை நினைக்க வேண்டும். என்னதான் கர்த்தர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல சோறை கொடுத்து வழி நடத்தி போட்டாலும் கொஞ்சம் அந்த கஷ்ட காலத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்னைக்கோ நினைச்சு சொல்றது எப்பவுமே நினைச்சு நமக்கு மனசு கொடுது. கர்த்தர் எப்படி மாறி எப்படி ஆசீர்வாதம் வச்சிருக்காரு, எவ்வளவு நன்மையா வச்சிருக்காரு. நன்றி. வந்து சம்மை அவங்களுக்கு இதெல்லாம் ஆகி வாலிபனே 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 வாலிப நாட்களிலே சந்தோஷம். கர்த்தருடைய பேரு சந்தோஷம். வாலிப பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிறவங்க சந்தோஷமா இருக்கு. எப்போ அடிச்சு ஓட்டுற மாட்டான், ஓடுற மாட்டான், பிசாசு
மூவ் பண்ற மாதிரி தான். அதே பிசாசு அப்படி போட்டு நறுக்கின்ற மாதிரி தான் அவன் போயிருந்தது. சந்தோஷமா இல்லையே, பசங்க சந்தோஷமா இருக்கிறது இல்லையே. வண்டியில உட்கார்ந்தவன அப்படி பேய் உட்கார்ந்து ஓட்டுறது தப்பு நான் சொல்லல. நான் கூட கார்ல பாஸ்டா தான் ஓட்டுறேன். ஆனால் உஷாரா இருக்கணும், ஆவியானவர் கண்ட்ரோல்ல பண்ணணும். அந்த வண்டி வந்து அப்படியே இப்படி இருக்குது. அந்த வண்டியை வேற வாங்குறதே நம்ம இப்படிதான் வாங்குறோம், சிங்கம் மாட்டா. ஆனா அது நம்ம வேற வேணும்னே எக்ஸாஜரேட் பண்றோம். தப்பு சொல்ல நான், நீ ஓட்டக்கூடாது நான் சொல்லல, அது உன்னை ஓட்டிட கூடாது. ஆமென். அது உன்னை ஓட்டிட கூடாது என்று நான் வேற ஒண்ணு சொல்ல. சந்தோஷமா சந்தோஷமா அந்த பைபிள் சொல்றாரு, சொல்றத கொஞ்சம் பாத்துங்க. சந்தோஷமா இரு, சந்தோஷமா இரு. வாலிபர் சந்தோஷமா இருக்கு. என்னவோ யோசனைதான் எப்பவுமே. என்னதான் போட்டோ கட்டுறீங்களோ, என்னதான் நீங்க உழவு பாக்குறீங்களோ, என்ன ஸ்பை வேலை பாக்குறீங்களோ தெரியல. ரோட்ல போறப்ப கூட சரி, ரோட்ல கூட வாங்கி அலர்ட்டா போறதுல, ரோட்ல கூட சந்தோஷமா போறதுல, அங்க கூட பேர் மத்த போயிட்டு ரோட்ல நீ போறது நல்லா போனாலே ஓட்டிக்கிறான். என் வயசு சொல்றாங்க, கண்ணு மூடிட்டு போயிட்டு கண்ணை திறந்துன்னு கண்ணை மூட்டமா ஓட்டிட்டு போயிருக்கான். அதே இல்லையா, கண்ணை திறந்துன்னு கண்ணை மூட்டை மாத்தா ஓட்டிட்டு போயிட்டான். அம்மா அப்படிதான் ஓட்டுறான், அப்படிதான் ஓட்டிட்டான். ஆனா நான் என்ன பண்றேன், ஒரு விசுவாசினா அவன் மேல இருக்கிற அபிஷேகம், அவங்க இருக்கிற தேவ மகிமை, எப்படி இருக்கணும். பிரச்சனை இன்னும் பிரச்சனை வரல தானே, இன்னும் கொண்டாடி பிரச்சனை வரல தானே உனக்கு. இன்னையா கவலைப்பட்டு நீ பெரிய சாதனைகள் கொண்டாடுற? இன்னையா வீட்டுக்காக நீ 10 கோடி மூட்டை கொண்டாந்து நீ ஓட்டு எடுத்துக்கிட்டு நீ இன்னும் சிந்தில இருக்கிற? அது சொல்லு. விசுவாசத்தை கிரியை உன்னை அப்படியே மைக் வச்சுக்கிது. வாலிபனே, விசுவாசத்தை கிரியை உன்னை அப்படியே அப்படி உருக்கி வச்சிருக்குது. ஏன்னா நீ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டா உன் குடும்பத்துக்கு ஆறுதல் வந்துடும் பாரு. விசுவாசம் விட மாட்டேங்கிறான். விசுவாசுக்களே சீர்திருந்துங்கள். விசுவாசம் ஒரு கோவம் வந்தா அது ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் ப்ளீஸ், உங்க மகனை பார்க்கணும்னா உலகத்துல எதுக்கு கொடுத்தாலும் சரி, என் மகனை பார்க்குற சந்தோஷம் எனக்கு விட்டே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். இதுதான் எல்லா பேரண்ட்டும். இன்னும் ஒன்றையில இப்பவே முட்டை இவ்வளவு இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க போச்சுன்னா குட் மார்னிங் சொல்ல நீங்க அவங்களே குட் மார்னிங் கேட்பாங்க. தப்பாயிடும். சாரி, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலாவது சேஞ்சஸ் வேணும். ஆமென். கர்த்தருடைய வாலிப பிள்ளைகளிலாவது சேஞ்சஸ் வேணும்ன்றேன். வேற எந்த கதை பேசல. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நடக்கணும்னு ஆசைப்பட்டா நீ நட. அது ஒண்ணே இடத்துல கிடையாது, நீ நட. ஆனால் இவை எல்லாவற்றிலும் தேவனுடைய நியாயத்தை மனதில் வச்சுக்கோ. ஒரு செலவு இல்லாம 21, 22, 24 வயசு வரைக்கும் உன்னை ஊட்டி பேரண்ட் அதுல ஒரு 4 சாப்பிட்டு 2 ஊட்டலான்றது கூட கிடையாது. முட்டாள் பேரண்ட் அப்படி புள்ள துண்டோம் சாப்பிட்டோன்னு கூட பொருள் துண்டோம். எப்படி அவங்க கஷ்டத்தை அப்படியே ரத்தமா போடுறாங்க. முடிச்சிட்டு பிறகு டாடி முன்னாலே போயிட்டு நான் அதுக்காக இப்படியா இருக்கு சொல்லுங்க. கொஞ்சமா வாழ்ந்து இருக்கணும் தெரியுமா? வாழ்ந்து இருக்கணும் எப்பவுமே.
அம்மா இதுல போயிட்டு கை மம்மி கால் வஞ்சனம் பண்றோம், கை வஞ்சனம் பண்றோம். உன்னை உருவாக்கின சிருஷ்டிகர் அவங்க, உன்னை உலகத்துக்கு கொண்டு வந்த சிருஷ்டிகர் அவங்கலாம் உன் விளையாட்டாக வச்சுக்கூடாது. வெரி கேர்ஃபுல். நீ அனுபவிக்கணும் கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. நீ புரிய வைக்கிற ஆண்டவர் ஞாயிற்றுல கொண்டு வரும். உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்தில் தீங்கி நீக்கி போடு, எல்லாத்தையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாறி அதோட விசாரம் லாஸ்ட் டைம் ஒரு 10 minutes நீங்க எனக்கு கொடுக்கணும் கண்டிப்பா. ரைட் ரைட் 10 minutes எனக்கு கொடுக்கணும். the summary of life. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கைனா என்ன? பாருங்க, நாள் வரும், கை ஃபிங்கர்ஸ் லெக்ஸ் ஆட்ட ஆரம்பிச்சு. அந்த டேஸ் வரதுக்கு முன்னாடி கர்த்தருடைய செயலை செய்யும். லெக்ஸ் அண்ட் நீ, உன்னுடைய கால், உன்னுடைய முட்டி தொங்க ஆரம்பிச்சு. அப்பா எனக்கு கொஞ்சம் பார்த்து பாப்பா ஸ்ட்ரைட்டா நிற்க முடியும். teeth are lost. இப்பவே 15 பல்லு போயிடுச்சு, பாதி தூரத்திலேயே 15 பல்லு போயிடுச்சு. இன்னும் 60 வயசுக்குள்ள மேல முடியாது, வெறும் எலுமொழி கொஞ்சம் ஒழிச்சுக்கிறேன், கறி முடியாது. குறைச்சு கொடுத்தாதான். The eyes are dim. அப்படின்னா ஒரு மனுஷனுடைய விண்டோ வந்து ஐஸ் தான், அந்த கண்ணாடி ஜன்னல், அந்த கண்ணே மங்கி the windows grow dim. பார்க்கறதுக்கு முடியாது. யாரு? நான் தான் பாட்டி. வெளியே ஒன்றும் தெரியாது. அதனால நம்ம என்ன செஞ்சாலும் ரைட். சோ எப்ப லீனியஸ் ஓவர் ஆயிடும், லீனியஸ் ஓவர் ஆகுது, the ears become weaker and weaker, the sound, அதாவது கிரைண்டிங் சவுண்ட் கூட கேட்கலாம் நம்ம காதுல, கிரைண்டிங் பண்ற சவுண்ட் கூட கேட்கலாம், அரைக்கிறவருடைய மாவு அரைக்கிறவருடைய சவுண்ட் கூட கேட்கலாம். sleep becomes more difficult. படுத்து தூங்கணும்னா இஷ்டமே வராது. One is easy, weekend, rise up at the sound of அதாவது குருவி சவுண்ட் போது காலி காலி பண்ணிக்குது நேச்சுரலி போலாம். ஆனா அப்பா அப்படி இல்ல. ஏச்சுக்கிறியாமா 10 மணி ஆயிடுச்சு, ஏச்சுக்கிறீங்களா? இப்போ காலையில் வெளிச்சம் வந்து குருவி சவுண்ட் கேட்குது. 4 மணி ஆச்சு மணி அந்த சத்தம் போயிடுச்சு, குருவி சத்தத்துக்கு ஏச்சுக்கிறதெல்லாம் போயிடுச்சு. ஒருத்தர் வந்து எழுப்புனாதான் வராது. இந்த நாளில் நீ காத்திருக்காரு வாலிபர்களே, கர்த்தர் நமக்கு முன்னாடி எச்சரிக்கிறார். இந்த நாள் வரதுக்கு முன்னாடி உஷாரா. Singing and music become less appreciated. பாடல் துதி இதுக்கெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வர. இப்போ நெட்சலம் என் மகனை பார்த்து வாக்கிங் பண்ண சொல்றேன், நானே கஷ்டப்பட்டு வாக் பண்றேன். இவரு அதுல போட்டுக்கு இதை தூக்கி பாயிண்ட் வச்சுக்காரு. என்னடா அதுக்கு சம்பந்தமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, சம்பந்தம் இல்லாத அது அந்த பாட்டு அது பாடுது. இவரு வாக்கிங் பண்றாரா? என்னன்னா வாடுது எப்படி? இது வாக்கிங்கா? எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் வேணுமே, அதுக்கு ஒரு ஆக்ஷன் ஆகணும், இல்ல அதுக்கு ஒரு செயல் ஒண்ணு இல்ல, அது ஒரு ஸ்ட்ரைக் வந்தா தானே அந்த இடத்துல பில்டப் வரும். நீ கொஞ்சம் யோசிக்கணும் ப்ளீஸ். முட்டாளா மாறிடக்கூடாது நம்மலாம்.
மியூசிக்கே அப்போ எப்படி தெரியுமா? மியூசிக்கா பாடினா பாச்சா நல்ல பாச்சா எனக்கு ஒன்றும் கேட்கறது இல்லையே. வயசாகி புரிஞ்சு என்ன பாடுற, ஏற பாடுற, சர்ச்சில் நல்லா பாடுற, என்னமோ பாடின மாதிரி இருந்துச்சு. பாடுங்களா இந்த நாள் வரதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒன்று விலை வச்சிருக்கிறாங்க. becomes more fearful night. வாழ்க்கையில என்ன ஆயிடுமோ தெரியல. ஐயா ஃபங்க்ஷன் இருக்குது, மகளுக்கு தான் பேத்திக்கு தான் போலாமா போலாமா, நீ போய் நல்லா சொல்லலாம் சொல்றது இல்லை இஷ்டம். எனக்கு போக பயம், படிக்கட்டு காரில் இறங்கணும், காரில் உட்காரணும், அவ்வளோ நேரம் உட்காந்துக்க முடியாது. இடுப்பு நோவு, கால் நோவு, கை நோவு, மூக்கு நோவு, கால் நோவு. அதனால ஒரு ஃபங்க்ஷன் கூட அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, ஒரு ப்ரோக்ராம் இஷ்டம் வராது, எந்த நல்ல காரியம் இஷ்டம் வராது. அந்த நாள் வருவதற்கு முன்னே you settle with your Lord. Hairs become white, முடி வெள்ளையாடுது, almond, hallelujah. முதல்ல இப்பவே முடி கருத்து போச்சு, போட்டு கருத்து அப்போ கூட சைடெல்லாம் என்னவோ கஷ்டப்பட்டு போராடி நம்ம கட் பண்றதா, அதனாலே நல்ல இங்க ஒயிட் ஆகுது. எவ்வளவு வித பண்ணி எவ்வளவு கஷ்டப்படாது, அது இருக்கிற மட்டும் எவ்வளவு எரியுது, எவ்வளவு பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறோம். ஆனா நாளை நாள்ல திரும்பி நெக்ஸ்ட் சண்டே கூட போடுற மாதிரி இந்த இடத்துல மேல மேல வந்து நாலாம் வேலை நிக்குது. இப்படி நம்மளாவது பரவாயில்ல, லேடிஸுங்களுக்கு பிரச்சனை கேட்க மாட்டோம். நான் இவ்வளவு ஏதோ ஒன்று போட்டு சரி பண்ணிக்கிறேன். சில பேர் இவ்வளவு இருக்காங்கடா, இதே ஒரு முடியை எடுத்துட்டா ஃபுல்லாவா பேக் போட முடியும். கத்து நமக்காக தான் முக்காக கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் அதை தெரிஞ்சுக்கிட்டா ஆண்டவருக்கு முக்காடு கொடுத்துருக்காரு. ஆமென். சின்ன வயசுல இருந்து முக்காடு அவாய்ட் பண்றாங்க. ஏன்னா கேட்பாங்க, என் மொழி கேட்பாங்க அப்படின்ற ஸ்டைல்ல அப்படி போட்டு போயிருக்கோம். ஆனா கொஞ்சம் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமா முக்காடு போடுறாங்க. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் வெள்ளை ஆயிட்டு கம்பல்சரியா மிஸ்ஸஸ் போடுறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் அதுல போய் ஸ்டைல் எதுல விட்டுறது, இந்த பஃப் கொஞ்சம் தெரிஞ்சல, அதனால கொஞ்சம் வெளியே விட்டுறது. இப்போ இதை போட்டுட்டு அது கூட ஸ்டைல் வயசாயிட்டா கூட அந்த ஸ்டைட்டோட இப்படி செட் பண்ணுறது நல்ல மொழி. நம்ம கிட்ட சொல்றதுல அவங்க கிட்ட சொல்றது பாரம்பரிய அது. Once actually become weakness, grasshopper is burden. அதாவது வீக் ஆயிட்ட உடனே பலம் எல்லாம் குன்றி போச்சு, சுறுசுறுப்பா அத்தை இதோ படிந்தது கதெல்லாம் முடிஞ்சு போச்சு. Passion, desire weakens, fails. Man goes to his eternal home. Then பரலோகத்துக்கு செல்கிறார். Hallelujah. Hallelujah. The dust மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு. Good or evil, God will bring every work into judgment. Amen. Remember, you are God's property. Amen. Remember, இந்த சரீரம் நம்மளுக்கு இல்ல, தேவனுடைய. This is ஆண்டவர் கொடுத்த ஆவி, ஆண்டவர் கொடுத்த ஆத்மா. இந்த சரீரத்தில் இருக்கிற மறக்காதே. Service is very limited. கொஞ்சம் காரியம் தான். நம்முடைய வாழ்க்கையின் நாட்கள் கொஞ்சம் நாட்கள் தான். 50 வருஷம் எழுதுறதுக்குள்ளாமே போயிடும். உஷாராயிருங்க. ப்ளீஸ், நான் ஒரு ஞாபகப்படுத்துறேன், முடிக்கிறேன். நான் டைம் எடுக்கல, நான் அவங்க சொல்லிடுறேன். சியோனே, சியோனே,
நீ எழுந்து கேர்லெஸ்ஸா இருக்காத. நீ சீயோனா இருக்கிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரா இருக்கிற, கேர்லெஸ்ஸா இருக்காத. இன்னைக்கு நம்ம எல்லாம் உயிரோடு கூட பேசணும். சாவுக்கு ரொம்ப நாள் இல்லை. வாழ்ந்து சுகத்தை அனுபவிக்கணும், ஆசீர்வாதம் அனுபவிக்கணும். இப்போ எங்க இருக்கிற பிள்ளைங்களே வாழ பாருங்க. துக்க நாட்கள் உங்களுக்கு வராது கூடாது. ஏன்னா நாங்களாவது இப்ப எப்படியோ வாழ்ந்து முடிச்சிட்டோம், ஓரளவுக்கு வந்துட்டோம், கிராஸ் பண்ணிக்கிறோம், டான்ஜென்ட்ல உட்காந்துக்கிறோம் இப்ப நாங்க. ஆனா நீங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில கடந்து போற போறீங்க. அதனால உங்க விசுவாசம் எங்களோட பெருசா இல்லைன்னா you cannot challenge. Hallelujah. எங்களோட விசுவாசம் உங்களுக்கு அதிகமா இல்லைன்னா இனி ஒரு நாட்களை நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம மறுபடியும் சொல்றேன், நாம எப்படியோ பாஸ் ஆகி போயிருக்கிறோம், தப்பிச்சு போயிருக்கிறோம். ஆனால் எங்களை பார்த்து எங்களை மாதிரி நீங்க இருக்காதீங்க. எங்களோட பெரிய விசுவாசமும் பெரிய பலனும் பெரிய ஆசீர்வாதமா நீங்க இருந்தா ஒழிய நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டம். Very, very important. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. Please understand. Please understand. Life is very, very important. Amen. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.